இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மினி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து மார்னிங் டிஃபன் வந்து என்னெல்லாம் செஞ்சேங்கிறத உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் வந்து நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து தகுந்தாப்பில் பொங்கல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால் கொஞ்சம் வெண்பொங்கல் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பை வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு, நல்லா அந்த வாசம் வரக்கூடிய அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கிடணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து சிறுபருப்பை வந்து வறுக்காமல் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி செய்கிறது வந்து நல்லாயிருக்குமா என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் நான் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா வறுத்துட்டு தான் ஆட் பண்ணுவேன். அப்படின்னா தான் அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு வாசம் இருக்கும். இல்லைன்னா அந்த சிறுபருப்போட பச்சை வாசம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1 or 2 minutes போதும். இதை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு வாசம் வரும். அதை போட்டு செய்யும்போது தான் பொங்கல் வந்து நல்லா கமகமன் மணக்க ரெடியாகும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதை வந்து லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா வறுபட்டுட்டு வறுத்த அந்த வாசமும் வந்துட்டு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்தேன் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 1.5 கப்பு வந்து பச்சரிசி நான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி ரெண்டையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes தான் நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிடுவேன். அப்படின்னா தான் பொங்கல் வந்து நல்லா குலைவாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதை வந்து நம்ம செஞ்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து அரிசியும் பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து குக்கரை வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிடுதேன். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் வந்து பொங்கல் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இறக்கும்போது கொஞ்சமாக நெய் விட்டு இறக்குவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு வாசமாக இருக்கும். அதனால் அதே மெத்தடை நான் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். இதுபடி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி அதுபடி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து தாளிசம் பண்ணி எல்லாமே ஒன்றா சேர்த்து குக்கரில் நான் செய்ய போகிறேன். ஒருவேளை நீங்கள் கடைசியில் தாளிசம் பண்ணனாலும் பண்ணலாம், அதுவும் வந்து சேம் ஃப்ளேவராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்னோடய சத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சளி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த கிளைமேட்டுக்கு தந்தாப்பில் இப்படி ஒரு மிளகு சீரகம் போட்டு பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது உடலுக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து அதை ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து முழு சீரகம் நம்ம ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதை வந்து 1-2 மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து எப்போதுமே வந்து மிளகு வந்து முழுசாக ஆட் பண்ண மாட்டேன். ஆட் பண்ணோம்னா குழந்தைகள் எல்லாருமே வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் அதனோட ஹெல்த்தி வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் இப்படி ஒன்றும் அதிகமாக நம்ம திரித்து போடும்போது அதை வந்து நம்ம அந்த ஹெல்த்து வந்து நமக்கு அப்படியே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பொங்கலுக்கு தேவையானது ரொம்ப மெயினாக நல்லா வாசம் தரக்கூடிய ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதுவும் வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆன உடனே ரொம்ப சூப்பராக ஒரு வாசம் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி வச்சு 2 கப்புக்கு 6 கப்பு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா எப்போதுமே பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. எப்போதுமே வந்து பொங்கலுக்கு வந்து அப்படி லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்ட மாதிரியும் இருக்கும், இன்னும் போடாத மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி லேசாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா போதும். நல்லா கமகமன் மணக்க பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். இறக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டான அளவு உப்பு இருக்குது.
இப்போ இதில் வந்து இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு குக்கர் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக சாதம் பொங்கும் போதுமே இப்படி தண்ணி கொதி வந்த விட்டு அரிசி ஆட் பண்ணுங்கள். அது நமக்கு வந்து குயிக்காக வந்து சாதம் வெந்துடும். அதுவும் போக பார்த்திங்கன்னா ஸ்டவ்வும் வந்து கொஞ்சம் கேஸ் அடுப்பு மிச்சமாகும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அரிசியும் தண்ணியும் ஒன்றாவே போட்டுட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அதுக்கு வந்து ஒரு தாளிசம் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 வத்தலை வந்து கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் வந்து லேசாக வந்து வறுபடட்டும். இப்படி வத்தல் கிள்ளி போட்டு தாளிசம் பண்ணுங்கள். அதனோட வாசமே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். இதுலேயுமே நம்ம வந்து பெருங்காயத்தூள் போடுறது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சட்னியை வந்து அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து அதிகமான அளவு தீயை வச்சிடாதீங்க. அப்படின்னா வந்து இந்த பொரியலில் போட்ட உடனே ரொம்ப வந்து திக்காக ஒரு மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அது மாதிரி சட்னியை வந்து எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது. இப்படி பாத்திரத்தில் ஊற்றிட்டு லேசாக சூடுபடுத்தினாலே போதும். இங்கே பாருங்கள், நல்லா பொங்கலுக்கு வந்து இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டி சட்னியாகவும் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சட்னியும் ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து எப்போவுமே பருப்பு போட்டு தான் நான் செய்வேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சாம்பார் இருக்குல்ல, நம்ம வந்து கடலை மாவு கலக்கி விட்டு செய்வோம் பாருங்கள், அந்த சாம்பார் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாம்பார் வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் வந்து தண்ணியில் போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து தண்ணியில் போட்டு நம்ம உரிக்கும்போது கண்ணுக்கும் வந்து எரிச்சல் வராமல் இருக்கும். உரிக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக சட்டு நம்ம வந்து உரிச்சிடலாம். இது ஒரு டிப்ஸு மாதிரியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போதுமே நீங்கள் செய்யும்போது இப்படி தண்ணியில் போட்டு செய்யுங்க. இந்த பாருங்கள், இப்படி வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வதக்கிட்டு தான் செய்தோம். அதனால் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போடாமல் நம்ம வந்து இப்படி 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு செய்யும்போது அதை வந்து பொங்கலுக்கு வந்து இந்த சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாயும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் நடுவில் ஒரு கீரி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த 2 தக்காளியை வந்து இந்த நடு பகுதி, இந்த காம்பு பகுதி இருக்குது பாருங்கள், இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் சமையல் பண்ணணும். நீங்கள் எப்போ தக்காளி வெட்டினாலுமே இந்த பகுதியை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா கேன்சர் வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து செடிகளுக்கு மருந்து அடிக்கும்போது அந்த மருந்து எல்லாமே வந்து இதில் தான் ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து தேவையானதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடணும். இது வந்து ஒரு ஹெல்த்தி டிப்ஸ்னே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இதுவரை தெரியாதவங்க இனிமேலாவது இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே தக்காளியை வந்து கட் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்கிற காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. தெரியாமல் கூட அதை செஞ்சிடாதீங்க. இப்போ வந்து தக்காளியை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தக்காளியை பச்சை மிளகாயும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்ஸ்டன்ட் சாம்பார் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது பாருங்க, கருவேப்பிலை வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. ஒரு 3 வத்தலை வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே சாம்பார், காரக்குழம்பு, சட்னி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு 2 வத்தல் கிள்ளி போட்டு தாளிசம் பண்ணுங்க. அது அந்த சாப்பாடுக்கு அவ்வளோ ஒரு மனம் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
சாம்பார்னால இந்த பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது இப்போ எல்லாமே ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள், இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் இதை ரெண்டையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கிடணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். அதனால தான் தக்காளி வந்து நல்லா மசியை வந்து வதக்க முடியும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து வதக்கிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மேஷ் ஆகணும். அப்படின்னா தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆனால் போதும். இந்த அளவுக்கு எல்லாமே ஃபைனாக வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இதையும் வந்து லேசாக வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 டம்ளர் வந்து தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து சாம்பார் நல்லா இது போட்டு வதக்கின உடனே அந்த எண்ணெயில் மசால் பொடியை போட்ட உடனே அவ்வளோ ஒரு வாசம் வருது. இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இந்த மசால் பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா ஒரு கொதி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்து ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா திக்காக நல்லா சாம்பார் நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் என்கிட்ட இல்லை, அது இருந்தால் தான் அதனோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து கடைசியில் கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கிடுதேன். இப்படி கடைசியாக பச்சையில் அந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணும்போது அது ஒரு வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து குக்கர் மூடியை திறந்துட்டேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக நமக்கு வந்து பொங்கல் ரெடியாக இருக்குது பாருங்கள். அந்த குக்கர் மூடியை திறக்கும் போதே கமகமன்னு அவ்வளோ ஒரு வாசம் இருந்தது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனல் டச்சிங்க நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். கடைசியாக வந்து நெய்யை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வாசம் வந்து நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கடைசி அந்த ஒரு வாரம் சாப்பிட்ற வர அந்த நெய்யோட வாசம் அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணுதோம். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக நமக்கு பதமாக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே இப்போ ஒரு கரண்டிட்டு எடுத்து வச்சோம்னா அப்படியே சூப்பராக நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போது பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாம் ரெடி. இப்போ நீங்கள் நினைப்பீங்களா என்ன வடை போடலையா அப்படின்னு நினைப்பீங்க, வடை ரெடி பண்ணலையான்னு நினைப்பீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வடைக்கு பதிலாக நான் இப்போ வந்து பஜ்ஜி தான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் வந்து இது கடலை மாவு 1 கப்புனா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, கொஞ்சம் பேக்கிங் சோடா, உப்பு, கொஞ்சம் மெயினாக வந்து பெருங்காயத்தூள். நல்லா ஜீரணமாகும், நல்லா ஒரு வாசமும் இருக்கும். இது மாதிரி நான் வந்து மாவு வந்து கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து 2 வாழைக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 2 வாழைக்காயை வந்து நான் வந்து அருவமனை வச்சு தான் நான் வெட்டியிருக்கேன். நல்லா ஸ்லைஸாக நான் வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த அவரைக்காய் பஜ்ஜி மாதிரி போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்காகவும் கொஞ்சம் இந்த அவரைக்காய் வந்து இது வந்து எங்கள் தோட்டத்திலே விளைஞ்சது. அதனால் இந்த மாதிரி அவரைக்காய் வந்து கடைகளில் கிடைக்காது. இது வந்து நாட்டு அவரைக்காய்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ளே வந்து சீடுலாம் இல்லாத அளவுக்கு அந்த மெல்லிஸாக உள்ளதை எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இதில் பஜ்ஜி போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து எண்ணெயை சூடுபடுத்தியிருக்கேன். இந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு இந்த மாவில் வந்து ஆட் பண்ணுங்க. இப்படி வந்து மாவு வந்து பொரியணும். அப்படின்னா வந்து பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடேறிட்டு ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே மாற்றிக்கிடணும். மாற்றிட்டு இப்போ வந்து இந்த வாழைக்காயை வந்து
ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடலாம். நிறைய பேர் வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடும்போது வாழைக்காயில் வந்து உப்பு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து வாழைக்காயை தண்ணியில் கட் பண்ணி போடும்போது கொஞ்சமாக அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அந்த உப்பு வந்து இந்த வாழைக்காயில் வந்து சேர்ந்து கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3ன்னு நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம வாழைக்காய் வந்து நல்லா சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப எண்ணெயும் குடிக்கலை, நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த அவரைக்காயும் பஜ்ஜி மாதிரி நான் போடுறேன் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை வந்து கூட கொஞ்சம் நேரம் நல்லா வந்து இதை வேக வைக்கணும். ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் எப்படின்னா இருந்தாலும் லேசாக சீடு இருக்கும் பாருங்கள். அதனால் இதை வந்து இப்படி வந்து போட்டு எடுத்துடலாம். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய பொண்ணுக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எங்கள் பொண்ணு காலேஜில் இருக்கிறதுனால இந்த ரெசிபி செய்யும்போது அவளை நினச்சிக்கிட்டே தான் செஞ்சேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுதேன் அவளை. இது இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் வந்து வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரைன்னு அவரைக்காய் வச்சு இந்த வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பாருங்கள் நல்லா கமகமான வெண்பொங்கல் ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா வந்து புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பஜ்ஜியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நேற்று எங்கள் வீட்டில் செஞ்ச பீட்ரூட் அல்வாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு மார்னிங் டிஃபன். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.